நம சிவாய. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். முழுமுதற் கடவுளாம் விநாயகரோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம், சதுர்த்தின்னு சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட சிறப்பான நாள் அன்னைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஜோதிமயம் ஜோதிடம் சார்பாக அனைவருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயக பெருமானுக்கு ஏன் முழுமுதற் கடவுள் அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கிற கதையும், அதாவது விநாயகர் இல்லாத கோவிலே பார்க்க முடியாது. எல்லா கோவில்களிலுமே கண்டிப்பாக விநாயகருக்குன்னு ஒரு சன்னதி இருக்கத்தான் செய்யும். பெருமாள் கோயில், சிவன் கோயில், அம்மன் கோவில், எல்லா கோவிலும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கடவுள் யாருன்னா பிள்ளையார் தான். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது விநாயகர் தான். விநாயகர் பெருமானை வணங்கினா கைவிடப்பட மாட்டார் அப்படிங்கிறதோட கதையே அவர் பிறப்போட தொடர்புடையதாக இருக்குது. பார்வதி அன்னை என்ன பண்ணுறாங்க, அவரை பிடிச்சி வச்சுட்டு இங்கேயே இரு, நான் போய் குளிச்சுட்டு வர வரைக்கும் யாரையும் முள்ள விடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்தது சிவபெருமானாக இருந்தாலும் கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யணுன்றதுக்காக தன் தலையே இழந்து விநாயகர் அப்படிங்கிற யானை முகத்தோனா மாறியிருக்கார். ஸோ அவர்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சிட்டோம்னா அதை நிறைவேற்றாமல் விட மாட்டாருங்கிறது தான் விநாயக பெருமானோட அவதார காரணமே. அதனால தான் அதே மாதிரி விநாயகருக்கு மொட்டை அடிக்க வேண்டாம், அழகு குத்த வேண்டாம், தீ மிதிக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு சுண்டல் கொழுவட்டையை வச்சு விநாயகா என்னை காப்பாற்றிடு, என்னை பாஸாக்கிடு அப்படின்னா பாஸாக்கிடுவார். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு அன்பான கடவுள்னா கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளையார் தான். ஸோ அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே விநாயகரோட அருள் கிடைக்கும். ஓம் நம சிவாய.